சோதோம் கோமோரா கதை நம்மள பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம இந்த கதைய ஒரு முற்றிலும் வித்தியாசமான கோணத்துல பார்க்க போறோம். இது ஒரு பிரசங்கத்தை அடிப்படையா வச்சிருக்கு. அந்த நகரங்கள் ஏன் அழிஞ்சதுன்னு நாம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே அப்படியே தலைகீழா புரட்டி போடுது இந்த வாதம். இந்த பிரசங்கத்தோட மைய கருத்தே இதுதான். கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். அதாவது, சில பாவ செயல்கள் தான் கடவுளோட கோபத்துக்கு காரணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் முதல்ல மக்களை கைவிட்டதால தான் அந்த பாவங்களே நடந்துச்சுன்னு வாதிடுறாங்க. காரணத்தையும் விளைவையும் அப்படியே மாத்தி பார்க்கறாங்க. சரி, இந்த வாதத்தை நாம சரியா புரிஞ்சுக்க ஒன்னொன்னா பார்த்துட்டு போலாம். முதல்ல அவங்களோட முக்கிய வாதம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்க சொல்ற அந்த கீழ்நோக்கிய நெடுஞ்சாலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவங்க நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான தேர்வையும் பார்ப்போம். ஓகே, அப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த முழு பிரசங்கமும் எந்த ஒரு மையப்புள்ளிய வச்சு கட்டப்பட்டிருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். அந்த பிரசங்கியார் என்ன சொல்றாருன்னா, சோதோம்ல இருந்த பிரச்சனை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக சரிவு. மக்களுக்கு நல்ல செழிப்பா வாழ்ந்ததுனால அந்த செழிப்பை கொடுத்த கடவுளையும் மறந்துட்டாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்போ நாம இந்த வாதத்தோட ரொம்பவே முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பாவம், தண்டனை, இத பத்தியெல்லாம் நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், அதை அப்படியே தலைகீழா மாத்துது இந்த வாதம். இதுக்கு ஆதாரமா அவங்க ரோமர் புத்தகத்தை தான் காட்டுறாங்க. இங்கதான் அந்த முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. நாம என்ன நினைப்போம், மக்கள் தப்பு பண்றாங்க, அதனால கடவுள் தண்டிக்கிறார்னு. ஆனா இந்த பிரசங்கம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல, மக்கள் முதல்ல கடவுளையே வேணான்னு ஒதுக்குனாங்க, அதோட விளைவாதான் கடவுள் அவங்கள அந்த பாவச் செயல்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வாதிடுறாங்க. அவங்களோட இந்த வாதத்துக்கு முக்கியமான ஆதாரமா ரோமர் புத்தகத்திலிருந்து இந்த வசனத்தை தான் முன்வைக்கிறாங்க. இதுல பாருங்க, தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார்னு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாவச் செயல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் அவங்கள கைவிட்டுட்டார்னு சொல்றாங்க. சரி, கடவுளை நிராகரிச்சதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது? அதுதான் இந்த பிரசங்கம் நரகத்துக்கான ஆன்மீக நெடுஞ்சாலைன்னு சொல்லுது. இதுல மொத்தம் 19 படிகள் இருக்காம். இது ஒரு தொடர் சரிவு. நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை 4 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். இந்த சரிவு எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல மனசுல ஆரம்பிக்குது. கடவுளை வேணான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒழுட்டம் கெட்டு போகுது. அதை தொடர்ந்து மனசும் சீரழியுது. கடைசியில ஒட்டுமொட்ட சமூகமே சிதைஞ்சு போகுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆனா கதை இதோட முடியல. நமக்கு வெளியே தெரியற பாவங்களுக்கு அடியில இன்னும் ஆழமான மூல காரணங்கள் இருக்குன்னு இந்த பிரசங்கம் சொல்லுது. சரி, அந்த ஆணிவேர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் இன்னொரு புதிய கோணத்தை கொண்டு வராங்க. சோதோம்ல நடந்த வெளிப்படையான பாவங்கள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப ஆழமான சில குணக்குறைபாடுகளோட அறிகுறிகள் தானா. அதாவது, நாம நோயோட அறிகுறிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனா உண்மையான நோய் என்னன்னே பார்க்கலன்னு இந்த வாதம் சொல்லுது. அப்போ அந்த உண்மையான பாவங்கள் என்னென்ன? இந்த பிரசங்கத்தின்படி அது பெருமை, பெருந்தீனி, சோம்பேறித்தனம், அப்புறம் ஏழைகளையும் தேவையில இருக்கிறவங்களையும் கண்டுக்காம விட்டது. இதுதான் அந்த அழிவுக்கே காரணமான உண்மையான வேர்கள்னு சொல்றாங்க. கடைசியா எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் எதுன்னு கேட்டா இந்த பிரசங்கம் ஒரே ஒரு விஷயத்த கை காட்டுது. அது அன்பில்லாதது தான். கடவுள் மேல அன்பில்லாததுனால மத்த மனுஷங்க மேலயும் அன்பில்லாம போச்சு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்ன பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி பகுதியில இந்த பிரசங்கம் கேட்கறவங்க முன்னாடி ரொம்ப தெளிவான இறுதியான ஒரு தேர்வை வைக்குது. அந்த தேர்வு என்னன்னா, கடவுளா இல்ல உலக பொருளா? இங்க உலக பொருள்னு சொல்றது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கல. செல்வம், அதிகாரம், சுயநலன்னு இந்த உலகத்தோட ஒட்டுமொட்ட சிஸ்டத்தையும் அது குறிக்குது. ஒரே நேரத்துல ரெண்டுக்கும் விசுவாசமா இருக்கவே முடியாதுங்கிறது தான் அவங்களோட வாதம். இந்த இறுதி தேர்வை இன்னும் அழுத்தமா சொல்ல இந்த மேற்கோள் தான் பயன்படுத்தப்படுது. நீங்க யாருக்கு சேவை செய்றீங்க? உங்களோட விசுவாசம் யாருக்கு சொந்தம்? இந்த கேள்வியை தான் இது நம்ம முன்னாடி வைக்குது. ஆக, இந்த பிரசங்கத்தோட ஆய்வு முடியும் போது நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு. நீங்க யாருக்கு சேவை செய்றீங்க? உங்களோட உண்மையான விசுவாசம் யார்கிட்ட இருக்கு, இல்ல எதன்கிட்ட இருக்கு? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.